ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் VCR சேனல். இந்த வீடியோவில் நாம் ரேஷன் ஷாப்பில் கிடைக்கிற பாம் ஆயிலை எப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாம் ஆயிலில் நிறைய கொழுப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பித்தத்தை இது அதிகமாக்கிரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதை சிம்பிளாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் நம்ம இந்த பாம் ஆயிலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை. மீடியமாக லைட்டாக சூடானதும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறமா சின்ன துண்டு இஞ்சியில் ஒரு 3 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியோட உள் பக்கத்தில் நம்ம உப்பு சேர்க்கணும். அதனால் லைட்டாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உப்பு எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள் பக்கத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதை நாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மூடி விட்டுட்டு லைட்டாக அதை நம்ம உருட்டி விட்டுடலாம். அந்த உப்பெல்லாம் உள்ளே இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்கள் இந்த இஞ்சியும் கூட உள்ளேயே வைக்கலாம். ஆனால் நான் வெளியில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இஞ்சியையும் சேர்த்துருங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட கலர் அப்புறமா இஞ்சியோட கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். அதாவது ரொம்ப டார்க் கலரில் மாறும். இஞ்சி பொன்னிறமாக மாறும். அதுக்கப்புறமா புளியோட கலர் நல்லா கருப்பாகிரும். ஸோ அது வரைக்கும் நாம் இதை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. புளியோட கலரும் அப்படியே நல்லா டார்க் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருந்த கொழுப்பு, பித்தம் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. இந்த எண்ணெயை நம்ம தாராளமாக இனிமேல் யூஸ் பண்ணலாம். இந்த புளியே இஞ்சியும் இதுலேருந்து எடுத்துடலாம். இனி இது நமக்கு தேவையில்லை. எண்ணெயை ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யாமல் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா கண்டிப்பாக கொழுப்பு அப்புறமா பித்தம்லாம் அதிகமாயிரும். அப்புறமா வெயிட் போடவும் சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.